மேய்ப்பேன் என்று அவனிடத்திலே அந்த கொம்பை வாங்கி அனுப்பிவிட்டார். இப்போ மாடு மேய்க்கிறது புண்ணியமா பாவம்? புண்ணியம்னு தெரிஞ்சு நாமெல்லாம் போய் மாடு மேய்ப்போமா? ஐயா உட்காருங்க. தொட்டு கூட கும்பிட மாட்டோம். ஏன்? நமக்கு அந்த அறிவு இல்லை. ஆனா விசார சர்மருக்கு அந்த ஞானம் 7 வயசுலே கிடைச்சு. அப்படிப்பட்ட அந்த பசுவை தினமும் அந்தந்த அந்தணர்கள் வீட்டிலிருந்து கொண்டு வந்து எந்த இடத்துல மேய்க்கணும், புல்லு இருக்கிற இடத்துல மேய்க்கணும். அதுக்கு மத்தியான நேரத்தில் நிழல் காட்டணும். எல்லா நேரத்திலும் மேய்க்கிறது. அதுக்கு மேய்த்த உடனே இந்த நேரத்தில் தண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த நேரத்தில் அந்த பசுவை வந்து அந்த நிழலிலே ஓய்வெடுக்க சொல்லும். சும்மா சாப்பிட்டுன்னே இருந்து மிரட்டுறது இல்லை. நாமளாங்க அப்படிதான் செய்வோம். ஆச்சா அந்த ஏரியா ஒன்றும் இல்லை, ஆச்சா இந்த ஏரியா ஒன்றும் இல்லை, இப்படி மாட்டை துன்புறுத்தி ஊட்டிக்கிட்டே இருக்கும். ஆனால் விசார சர்மர் அப்படி செய்யலை. அந்த பசுவிற்கு என்னென்ன தேவை என்பதை ஞானத்தினாலே உணர்ந்தார் விசார சர்மர். அப்படி உணர்ந்த நேரத்திலே அந்த பசுக்கள் எல்லாம் முன்னை விட 3 மடங்கு 4 மடங்கு அந்த பாலை சொல்லியது. விசார சர்மரை பார்த்த உடனே பாலை சொல்லு. அவர் வீட்டில் கொண்டு போய் விட்ட உடனே எல்லா அந்தணர்களுக்கும் சந்தோஷம். இப்படிப்பட்ட பால் நமக்கு கிடைத்ததே இல்லையே என்று எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். அப்படி தினமும் செய்து வருகின்ற பொழுது விசார சர்மருக்கு ஒரு ஆசை. இந்த பாலெல்லாம் தானா இந்த பசுக்கள்லாம் சொரிந்து வீணா கீழே போகுது, அதையெல்லாம் நான் இறைவனுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று அவர் அறிவினாலே உணர்கிறார். அப்படி அறிவினாலே உணர்கின்ற போது அந்த ஆத்தி மரம் என்று சொல்லக்கூடிய ஒரு மரத்தினுடைய நிழல் கீழே வெண்மணல், அந்த வெண்மணல் வந்து வெள்ளி மணலா அவருக்கு காட்சியாகும். அந்த மணல்ல அவர் வந்து ஒரு லிங்கம் செய்தார். லிங்கம் மட்டும் செய்யல, கோபுரம் கட்டுற, அந்த லிங்கத்துக்கு மதில் சுவர் கட்டுற, இப்படி அத்தனையும் அந்த மணலிலே அவர் ஏற்பாடு செய்து அந்த பசுவினிடத்திலே பெற்ற அந்த பாலை அந்த மணலினாலே செய்யப்பட்ட அந்த லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்கிறார். இதெல்லாம் நாம வந்து அவர் செய்ததெல்லாம் வீணுன்னு நினைக்க கூடாது. இன்னைக்கு நாம பிறவி எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொருவரும் அந்த சிவ தீட்சை குருவனிடத்திலே பெற்று கட்டாயம் அந்த சிவ பூஜையிலே அந்த ஆணைந்து சிவலிங்கத்திற்கு நாம் பூஜை செய்ய வேண்டும். அப்படி செய்யவில்லைன்னா என்ன நடக்கும்னா மறுபடியும் பிறவிதான் கிடைக்கும். அப்படி உணர்ந்தவர் தான் நம்முடைய விசார சர்மர். அந்த பாலையெல்லாம் குடமாக அந்த மணலிலே உருவாக்கிய அந்த லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்கிறார். நாமெல்லாம் ஒரு பூஜை பண்ணா எப்படி நிற்போம்? பாட்டை பாட மாட்டோம். பக்கத்தில் யார் வர இவர் ஒட்டாரா, இவர் நம்மளை பாராட்டும், அதனால கொஞ்சம் பொருளை ஒசைத்தி போடுறோம். இவர் நமக்கு பிடிக்கலையா, சரி கொஞ்சம் அவர் விஷயம் தெரிஞ்சவர் ரொம்ப பாடணும்னு வச்சுக்கோ, அவர் என்ன தப்பு கண்டுபிடிச்சிடுவார், உடனே கம்மியாக. இப்படி நாம் வந்து நம்மளுடைய எண்ணங்களை எல்லாம் சிதற வைத்து நாம் ஒரு வழிபாட்டை செய்வோம்.
விசார சர்மர் அப்படி செய்யவே இல்லை. அந்த சிவலிங்கத்திலே அவர் அந்த பாலினை அபிஷேகம் செய்யும் பொழுது அந்த சிவலிங்கத்தோடு ஒன்றி இறைவனோடு ஒன்றி அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சிவபூஜையை அந்த மணலிலே செய்து தினமும் வருகிறார். இப்போ அந்த மாடு மேய்த்தான ஒரு இடையன் அவன் பார்த்தான், என்னடா இந்த பைத்தியக்காரன் இந்த மாதிரி பாலையெல்லாம் குடம் குடமா கீழே போட்டுறானேன்ட்டு அவனுக்கு ஒரு கோபம். உடனே அந்த அந்தணர்கள் வீட்டில எல்லாம் அந்த எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு சபையை ஏற்படுத்தி அந்த சபையில போயிட்டு எல்லாரும் முன்னாடியும் இப்படி சொன்னான், இந்த மாதிரி விசார சர்மன் இந்த பாலையெல்லாம் கொண்டு போய் மணல்ல ஊத்தார். அவன் ஒரு மண்டு, அவனுக்கு மணலும் தெரியல லிங்கமும் தெரியல. அப்படி சொன்ன உடனே அவங்க அப்பா எச்சதத்தன் பார்த்தாரு, நம்ம பையன் இப்படி பொறுப்பு இல்லாம இந்த பாலையெல்லாம் கொட்டுறானே அப்படின்னு சொல்லி அவர் மறுநாள் நான் வந்து அந்த பையனை பார்த்து கண்டிக்கிறேன், நீங்க எல்லாம் போங்கன்னு சொல்லி சபையில இருந்து அவர் புறப்பட்டார். மறுநாள் காலையில ஒரு மரத்துக்கு அந்த அத்தி மரத்துக்கு பின்னாடி இருந்து அந்த எச்சதத்தன் தன்னுடைய மகன் செய்யக்கூடிய காரியங்களை எல்லாம் பார்க்கிறார். பார்த்த உடனே அவருக்கு கோபம் தலைக்கு மேலே ஏறு. இப்படியா இவன் செய்து வந்தான் தினமும், இந்த பாலெல்லாம் வீணா போகுதேன்னு அவரு ரொம்ப ஆதங்கத்துல கோபப்பட்டார். இவர் என்ன செய்யறாரு, விசார சர்மர் அவர் பணி இறைவனுக்கு அபிஷேகம் செய்வது, அந்த இறைவனோடு ஒன்றி இருப்பது. அதுதான் இந்த ஆன்மார்த்த லிங்கம்னு சொல்லுவார். இந்த ஆன்மார்த்த லிங்கத்தை வெளியே வச்சு பூஜை பண்ணும்போது உள்ள இருக்கிற இறைவன் வெளியே நமக்கு காட்சி கொடுக்குறான்னு நினைக்கிறேன். நமக்கு உள்ள இறைவன் எங்க இருக்கிறான்னு தெரியாது, நாம எங்க வெளியே வச்சு பூஜை பண்றோம். அதனாலதான் குருநாதர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இந்த பக்குவம் உள்ள ஆன்மாக்களுக்கு எல்லாம் இந்த ஆன்மார்த்தமாக இருக்கக்கூடிய அந்த உள்ளத்திலே இருக்கக்கூடிய இறைவனை லிங்க சொரூபமாக அந்த ஆன்மாவுடைய கையிலே கொடுத்து இதற்கு தினமும் அபிஷேகம் செய்யணும்னு சொல்றார். தினமும் அந்த சாமியை அந்த பெட்டகத்திலிருந்து வெளியில வச்சு அபிஷேகம் பண்ணி மீண்டும் அந்த சாமியை உள்ளத்திலே எழுதுறது. இதுதான் அந்த சிவபூஜையினுடைய தத்துவம். அப்படி அந்த விசார சர்மர் அந்த தினமும் அந்த பணியை செய்து வருகிறார். நம்முடைய எச்சலத்தனுக்கு மிகுந்த கோபம், எப்படியாவது இந்த வீணா போற பாலை தடுக்கணுமேன்னு அவருக்கு ஒரு வேகம் வந்தது. உடனே பக்கத்தில் இருந்த அந்த கொம்பை எடுத்து விசார சர்மருடைய முதுகுல அடின்னு அடிக்கிறார். அதுதான் வழிபாட்டினுடைய நெறி. முதுகுல அடிச்சோம்னா என்ன செய்வோம், நாம வந்து திரும்பி பார்ப்போம். நம்ம ஒரு செல்போன் எடுத்துன்னு வச்சுங்க, டக்குன்னு ஏதாவது பேசிக்கிட்டா இருங்க அப்படின்ட்டு செல்போன் எடுத்துன்னு வரணும். ஆனா விசார சர்மருக்கு அவருடைய தந்தையார் முதுகுல அடின்னு அடிக்கிறார் கொப்புல. அவருக்கு அடிக்கிறதே தெரியும். அவர் உடம்பெல்லாம் அவர் உள்ளமெல்லாம் இறைவனாக அந்த அபிஷேகம் செய்வதிலே, அந்த லிங்க திருமேனியினை வழிபாடு செய்வதிலே மிக உறுதியாக இருந்தார். அதன் பிறகு என்ன இவன் அடிச்சாலும் கொஞ்சம் கூட சூடு சொன்னையே இல்லையே அப்படின்னு அவருக்கு இன்னும் கோபம் தலைக்கு மேலே. உடனே தன்னுடைய கால்களினாலே அந்த குடத்திலே இருக்கக்கூடிய அந்த அபிஷேகத்திற்கு வைத்திருக்கிற அந்த பாலினை காலினாலே இடறி விடுகிறார். இடறுகின்ற பொழுது அவருக்கு தோன்றுகிறது, இது தன்னுடைய தந்தையார் இப்படிப்பட்ட ஒரு
சிவ அபராத தொழிலை நமக்கு செய்துவிட்டார் என்று தெரிகிறது. அவர் பக்கத்துல அந்த பசுவை மேய்க்கிறதுக்கு ஒரு கொம்பு வச்சிருந்தார். அவர் அந்த காலை வெட்டணும்னு சொல்லி அந்த கொம்பை அப்படி தூக்கி போடல. அவரு அந்த கொம்பை அப்படி வேகமா அப்படி தள்ளினார். அந்த சிவலிங்கத்திலையும் இருந்த அந்த சிவபெருமான் அந்த கொம்பை வாளாக்கினார், மழுவாக்கினார். மழுவாக்கி எச்சதத்தனுடைய அந்த 2 கால்களையும் நீக்கி விடுகிறார் இறைவன். இப்போ நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? சிவபூஜையில இப்படி ஒரு ரத்த கரை வந்துச்சுன்னா பிரம்மகத்தி தோஷம். அதுக்கு பரிகாரம் எல்லாம் பண்ணணும். சாதாரண பரிகாரம் இல்லை. எத்தனையோ அந்தனர்களுக்கு எத்தனையோ பசுக்களை எல்லாம் தானம் பண்ணணும். இப்படிலாம் நமக்கு ஒரு ஆகம செய்திகள் வருகிறது. இதுல சேக்கிழார் இந்த நுட்பத்தை என்ன சொல்றாருன்னா, அவர் செய்த அந்த சிவ அபராதத்திற்கு எத்தனையோ நரகங்கள் அவர் எடுத்து பிறவி எடுத்து அனுபவிக்கணும். அந்த நரகத்திலிருந்து அவரை மீட்பதற்காக விசார சர்வர் அந்த கொம்பினை மழுவாக மாற்றி அவருடைய காலை வெட்டினார் என்று சேக்கிழார் சொல்றார். இது நான் சொல்றேன். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே சற்றும் மனமும் தளராமல் எதையும் நினைக்காமல், நம்மளா இருந்தா ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி அப்பாவை முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகணும்னு சொல்லுவோம். இவர் அதெல்லாம் செய்யல. மறுபடியும் அந்த வேற குடத்துல இருந்த அந்த பாலை எடுத்து அபிஷேகம் பண்ணி உடனே சாமி பார்த்தார். தன்னுடைய தகப்பன்னு கூட பார்க்காம இப்படி செய்தானே இந்த குழந்தை அப்படின்னு சாமி அம்பாளோட காட்சி அளித்து, இனிமே உனக்கு எச்சதத்தன் அப்பா இல்லை, நான் தான் அப்பான்னு சொன்னேன். அப்படி சொன்னது மட்டும் இல்லை, அவர் சொன்னாரு, இப்படிப்பட்ட செயலை செய்த உனக்கு நான் உண்பதெல்லாம் நீ உண்பது போல, எனக்கு சூட்டிய மலர்கள் எல்லாம் உனக்கு சூட்டியது போல. சாமிக்கு சூட்டின மலர்கள்லாம் நிர்மால்யம் சொல்லுவார். அது ஒரு முறை சாத்திட்டா அதோட சரி, அதற்கு நிர்மால்யம் என்று பெயர். அது மீண்டும் பயன்படுத்த கூடாது. அதான் ஆகமங்கள் சொல்லுது. ஆனா சாமி என்ன சொன்னாரு, அதுதான் உனக்கு எல்லாமே என்ன. அதனால நீ சண்டேச நாயனார பக்கத்துல வச்சு நாம போய் சாமியை வழிபாடு பண்ணிட்டு நமக்கு சாமி என்ன வரம் கொடுத்தாரோ அதை சண்டேசருக்கு கொடுக்கணும். அப்பதான் அது முழு பலனை நமக்கு கொடுக்கும். அதனால எல்லாம் போய் கை தட்டுவார். அவர் இடத்துல ஏன் கை தட்டுறாருன்னா ஒன்றும் இல்லைன்னு, நான் ஒன்றும் எடுத்துன்னு போகல கோயில்ல இருந்து. அவர் செக்யூரிட்டி வேலையை பார்க்குற இல்லை. சண்டேசருக்கு பதத்தை கொடுக்கிறார். தாதையை தாளர வீச்சிய சண்டிக்கு இவ்வண்டத்துடனே பூதலத்தோர் வணங்குவதற்கும் ஒரு கோயில கொடுத்தார். நாமெல்லாம் பூத இனத்தை சார்ந்தோம். நாமெல்லாம் வணங்குவதற்கு இறைவன் கோயில கொடுக்கிறார். அது மட்டுமா, அந்த கோயிலிலே இருக்கக்கூடியவர்களுக்கு ஓணமும் கொடுக்கிறார், அருளை கொடுக்கிறார். அப்படி அந்த அருளை கொடுக்கிறது மட்டும் கிடையாது, இந்த சண்டேசருக்கு பாதகம் செய்தார் இல்லையா, அதுக்கு பரிசு கொடுத்தார். செக்கிறார்கள் பாதகத்துக்கு பரிசு வைத்தாருக்கே பல்லாண்டு கூறுது. இப்படி நம்முடைய சேந்தனார் பெருமானம் சொல்லி மகிழ்கிறார். இப்படிப்பட்ட சண்டேசன நாயனாருக்கு இந்த சிவபூஜை பண்றவங்களுக்கெல்லாம் குருநாதர் ஒன்று சொல்லி கொடுப்பார். எனக்கும் சொல்லி கொடுப்பார். ஏன்னா நான் சிவபூஜை பண்ணுறது உங்களுக்கு தெரியும்.
இந்த பூஜையெல்லாம் பண்ணி முடிச்ச உடனே முதல் நாள் அந்த பெட்டகத்துல சாமியை கொண்டு போய் வச்சு பத்திரமா மூடிடும். மறுநாள் காலையில எடுத்து அந்த சுவாமியை அபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த முன்னால் சாத்திய அந்த மலர்களை எல்லாம் மீண்டும் அந்த சண்டேஸ்வர பெருமானை அந்த பீடத்திலே எழுந்தருளச் செய்து பூஜா பலம் தேவி சண்டேஸ்வராய நமக அப்படின்னு 3 முறை அந்த மலர்களை எடுத்து சண்டேஸ்வர பெருமானுக்கு அர்ச்சனை செய்யும். அது ஒரு விதி. சிவபூஜை செய்வங்களுக்கு அது ஒரு விதி. அப்படிப்பட்ட ஒரு பெருமையை பெற்றவர் தான் நம்முடைய சண்டேச நாயனார். இப்படிப்பட்ட சண்டேச நாயனாரை 12 திருமுறைகளும் பாராட்டி இருக்கின்றனர். எந்த இடத்துல பாராட்டி இருக்குது? 18,179